சௌத்ரி சார் அவர்களுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் அவரோடு எனக்கு இருந்த தொடர்பு பற்றி நான் சொல்கிறேன். நான் திரு விக்ரமன் அவர்களிடம் இணை இயக்குனராக பணிபுரிந்த போது சௌத்ரி சாரோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த சூழ்நிலையில் சௌத்ரி சாரை நான் மிகவும் நுட்பமாக அறிந்தேன். ஒரு தயாரிப்பாளர் அவர் மறைவு என்றால் அந்த மறைவு அவரது குடும்பத்தினரை பாதிக்கும், நண்பர்களை பாதிக்கும், அவர் நிறுவனத்தை பாதிக்கும். அதையும் தாண்டி தமிழ் திரையுலகையே பாதிக்க வைத்திருக்கிற ஒரு தயாரிப்பாளருடைய மறைவு என்பது நம்ம எல்லாம் மிகவும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வு. அவருடைய அகால மரணம் கேள்விப்பட்டதும் அது பொய் செய்தியாக இருக்கக்கூடாதா என்று நான் நினைத்தேன். என்னை போல் பலரும் நினைத்ததாக தயாரிப்பாளர் சங்க நினைவஞ்சலி நிகழ்ச்சியிலே கூறினார்கள். அப்போது நான் தயாரிப்பாளர் திரு தனஞ்சயனுடன் இருந்தேன். உடனடியாக அவரிடம் சார் இப்போது செய்தி வருகிறதே என்று கேட்டேன். உண்மைதான் என்று சொன்னார். மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் இங்கு சௌத்ரி சாருடைய நுட்பமான ஒரு தயாரிப்பாளர் நாலேஜ் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் முதலில் ஆரம்பித்த படம் மலையாள இயக்குனர் துளசிதாஸ் டைரக்ட் செய்த லயனம் என்ற படம். இது சம்மர் 47 என்ற ஒரு ஆங்கில படத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் சௌத்ரி சாருக்கு அவருடைய பார்ட்னராக இருந்த குட் நைட் மோகன் சார் 24 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்த அறிந்தேன். அந்த 24 லட்சம் ரூபாய் தான் புது வசந்தம் படத்தின் முதலீடு. புது வசந்தம் படத்தை விக்ரமன் சார் மிகவும் திட்டமிட்டு இயக்கினார். அப்போதெல்லாம் நான் விக்ரமன் சார் அருகில் இருந்திருக்கிறேன். அந்த படம் மாபெரும் வெற்றி, சென்சேஷனல் ஹிட் என்று சொன்னால் 24 லட்சம் ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் ஃபர்ஸ்ட் செட் கலெக்ஷன் என்று சொல்வார்கள். 4.5 கோடியை தாண்டி ஃபர்ஸ்ட் செட் கலெக்ஷன் செய்த படம். நாடோடி மன்னன் படத்திற்கு பிறகு கேரளாவினுடைய குளித்தலை போன்ற களியக்காவிலை போன்ற பார்டர்களில் அதிக நாட்கள் ஓடிய படம் புது வசந்தம். ஒரு ட்ரெண்ட் செட் மூவி. விக்ரமன் சார் அதை இயக்கியிருந்தாலும் விக்ரமன் சாரின் திறமையை அறிந்து அவருக்குள் இருந்த ஒரு எழுத்தாளரை கண்டுபிடித்து, இங்கு நான் எழுத்தாளர் சங்கத்தின் பிரதிநிதியாக பேசுவதால் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைந்த பிறகுதான் அவர் இயக்குநராக அங்கீகரிக்கப்பட்டார். ஆனால் ஆரம்பத்திலே அவருக்குள் இருந்த சிறந்த ஒரு எழுத்தாளனை கண்டுபிடித்து அந்த எழுத்தாளனுக்கு இயக்குநராகும் வாய்ப்பை வழங்கி அவரை மிகப்பெரிய அந்தஸ்துக்கு உயர்த்திய ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சார். ஒரு முறை திரைச்சுவை என்ற ஒரு பத்திரிகையில் விக்ரமன் சாரை பற்றி என்னை எழுதச் சொன்னார்கள். நான் எழுதிய சில வரிகள் இங்கு கூறுகிறேன். வலை வீசி மீன் பிடிப்பவர்கள் மத்தியில் மூழ்கி முத்தெடுப்பவர் தான் எங்கள் இயக்குனர் விக்ரமன். ஒரு சர்க்கஸ் கூடாரம், சர்க்கஸ் கலை நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதில் குட்டிக்கரணம் அடிக்கும் பஃபூனுக்கும் கைத்தட்டல் கிடைக்கும். அதே நேரத்தில் மரணக்கிணறில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவோருக்கும் கைத்தட்டல் கிடைக்கும். சிலர் அப்படி குட்டிக்கரணம் அடிப்பார்கள், கைத்தட்டல் பெறுவார்கள். ஆனால் எனது இயக்குனர் திரு விக்ரமன் அவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டக்கூடியவர். அவரின் வெற்றி அபார வெற்றியாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் துணிச்சல் என்று சொன்னேன். ஆனால் அதைவிட பெரிய துணிச்சல், அப்படி ஒரு திறமைசாலியை கண்டுபிடித்து தமிழ் சினிமாவிலே ஒரு பெரிய இயக்குனர் அந்தஸ்தை வழங்கிய ஆர்.பி. சௌத்ரி சார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்திலே சொன்ன ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்கிறேன். இலக்கியத்திலே காய்ப்பு என்ற ஒரு வார்த்தை சொல்வார்கள். காய்ப்பு என்றால் ஒரு மரத்திலே ஆயிரக்கணக்கான பூக்கள் பூக்கலாம். அந்த பூக்களிலே எந்த பூ
காயாகி பழமாகி அதிலிருந்து விதை எடுத்து வித்தாகி விருட்சமாகும் என்பது ஒரு சில பூக்களுக்கு தான் இருக்கும். அப்படி நூற்றுக்கணக்கான உதவி இயக்குநர்கள் சௌத்ரி சாரை அணுகியிருந்தாலும் விருட்சமாகும் பூவை அவர் கண்டுபிடித்தார். அதுதான் மரியாதைக்குரிய விக்ரமன் அவர்கள், மரியாதைக்குரிய KS ரவிக்குமார் அவர்கள், மரியாதைக்குரிய பேரரசு அவர்கள், மரியாதைக்குரிய லிங்குசாமி அவர்கள், இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் சசி சார் என்று அந்த வரிசை தொடரும். ஒரு திரையுலகத்தில் ஒரு தயாரிப்பாளராக ஒரு சகாப்தத்தை உருவாக்கியவர் அவர் இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவருடைய கொள்கைகள் பேசப்பட்டது. அது என்ன சொன்னார்கள் என்றால், அவர் கதைக்கும் திரைக்கதைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பார், அதற்கு உரிய நடிகர்களை தேர்வு செய்வார், துணிச்சலாக படம் எடுப்பார், அதே நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவார். எந்த படத்திற்கும் அவரோட பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸ் இல்லாமல் ஒரு படமும் சூப்பர் ஹிட்டில் பண்ணது கிடையாது. பட் அது வெளியே தெரியாது. அவர் ஒரு கதையை ஓகே பண்ணார்னா அந்த கதை சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ஓடும்னு சொல்லி 4 தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை அவங்க முதலீடு வச்சு அந்த லாபத்தில் பகிர்ந்து கொடுப்பார். இது ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு நிறைய இயக்குநர்கள் இருக்கிறார்கள். ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரை சார்ந்து படம் எடுக்கும்போது சௌத்ரி சாரின் இந்த அணுகுமுறைகளை அந்த தயாரிப்பாளருக்கு சொல்லலாம். லாபமாக இருந்தால் 5 பேருக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்படும். ஒருவேளை திரைப்படத்தில் நட்டம் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய பாதிப்பு அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்படாது, அவப்பெயர் இயக்குனருக்கும் ஏற்படாது. இப்படி சௌத்ரி சார் கடைபிடித்த நடைமுறைகளை நாம் சந்திக்கும் தயாரிப்பாளர்களோடு பகிர்ந்து கொண்டால் நிச்சயம் அந்த தயாரிப்பாளர்களும் எதிர்காலத்திலே ஒரு வெற்றிப்பட தயாரிப்பாளராக மாறுவார்கள். அந்த இயக்குனருக்கும் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு ஒரு உண்மையிலேயே நன்றி சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும், சௌத்ரி சாரை இழந்து நிற்கிறோம். அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் திரையுலகை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த வருத்தத்துடன் நினைவஞ்சலை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.